கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போது பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே போன வாரத்துக்கு முன்வாரம் பிதாவாகிய தேவனை பற்றி பார்த்தோம். போன வாரம் குமாரனாகிய தேவனை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் லூக்கா 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இப்போ நம் வாழ்க்கையில என்னென்னமோ நம்ம பேசுறோம். நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ நாம் பேசும் பொழுது நம்ம எப்படி பேசுறோம், என்ன பண்றோம், என்ன வார்த்தைக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படின்றத நாம் கொஞ்சம் தியானித்து பேசணும், கொஞ்சம் கவனித்து பேசணும். நம்ம வாயில் வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் உண்டு. நம்ம ஒருத்தரை சீன்னு சொல்லிட்டோம்னா கூட நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதில் கொடுத்தாகணும். ஒருத்தரை குற்றவாளி என்று சொல்லிட்டோம்னா கூட அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரையும் நீ என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பாயாக. ஒரு காலம் நம்ம யாரையும் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாதுங்க. அப்போது நாம் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது பயபக்தியாக பேசணும். யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? கோபமாக பேசுவோம், தாறுமாறாக பேசுவோம், அன்பாக பேசுவோம், பாசமாக பேசுவோம், எந்தெந்த விதத்திலையோ பேசுகிறாங்க. இந்த பேச்சு ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஒரு குடும்பமோ, ஒரு நபர், ஒரு குடும்பத்தை விட்டுருங்க, முதல்ல ஒரு நபர் பேசுகிற வார்த்தையை பிதாவானவரும் கவனிக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கவனிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் கவனிக்கிறார். 3 பேரும் திரியேக தேவன். படைத்தல், ஆக்கல், அழித்தல். அவங்க படைச்சு வச்சுக்கிறாங்க நம்மளை நடத்துகிறாங்க. நம்மளை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அப்போது 3 பேரும் திரியேக தேவன், 3 பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க. அப்போ 3 பேரும் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர்கள். அதனால் நாம் என்ன பண்ணோம்னா, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது. அந்த பேச்சு கிறிஸ்தவர்கள் தானே எப்படி ஒன்றாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் பேசணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால ஊரிமா கரபா ஷபரபரபா தூரமா ரபல்லமா நிக்கரபா சந்துருபி யா கரபரபா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்க கூடாது. சரி, நாம் இப்போ எடுக்க போகிறது பேச்சு மட்டும்தான். இப்போ இந்த வாயில் பேசுகிற பேச்சு கிறிஸ்தவர்கள் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அதாவது ஒரு சாட்சி சொல்கிறேன் நான். ஒரு சபையில் நிறைய கூட்டம் வருது. ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த சபையில் ஒரு முக்கியத்துவமான ஆட்களுக்கு முக்கியத்துவம் தராரு. ஒரு முக்கியத்துவமான ஆட்கள்னா என்ன? அடுத்த சபையில் உள்ள ஊழியக்காரோ, இல்லை அடுத்த சபையில் உள்ள நபரோ, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களோ, இல்லை நல்லா ஊழியம் செய்கிறவங்களோ, யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்கன்னு சொல்லி மதித்து அவருக்கு கனம் கொடுக்குறாங்க. அந்த கனத்தை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஊழியக்காரர் விரும்புகிறார். விரும்பி அந்த வெளியிலிருந்து வந்த ஊழியக்காரை பின்னாடி உட்காந்துட்டார் அவர். அப்போ என்ன பண்ணுவார் ஊழியக்காரு? ஐயோ, இவர் ஒரு ஊழியக்காராச்சு, ஊழியக்காருக்கு கனம் கொடுப்பாங்க. இவர் ஒரு ஊழியக்காராச்சே, அவர் பின்னாடி உட்காந்துருக்கிறாங்களேன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் முன்ன வாங்க, அம்மா கொஞ்சம் முன்ன வாங்க, முன்ன உட்காருங்க அப்படின்னு கனம் பண்ணி முன்ன உட்கார வச்சுட்டாங்க. அதில் ஒரு நபருக்கு, அந்த சபையில் இருக்கிற நபருக்கு, நாங்கள் காலங்காலமாக அந்த சபையில் விசுவாசியாக இருக்கிறோம்,
நாங்கள் உங்களோட கூட ஊழியம் செய்கிறோம், நாங்கள் சபைக்கு வந்து நிறைய காணிக்க தரோம், நிறைய தசம பாகம் தரோம், அப்படி தரோம் இப்படி தரோம். அவங்க அடுத்த சபையில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி முன்ன எடுத்துன்னு வந்து உட்கார வைக்கலாம், எங்களுக்கெல்லாம் இல்லாத கணம் யாருக்கோ கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமை. நான் என்னன்றேன்னா, பரலோகத்தில் எங்கே இடம் பிடிக்கலாம், பரலோகத்துக்கு எப்படி போகலாம், இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தா நாம் பரலோகம் போக முடியும், இந்த வேதத்துக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சா நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தா நாம் எப்படி பரலோகம் போகலாம், இந்த வேதத்தில் என்ன வார்த்தை சொல்லியிருக்குது, இந்த வார்த்தை தானே தெய்வம், இந்த தெய்வத்துக்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த சத்தியத்துக்கு, இந்த தேவனுக்கு நாம் எப்படி பிரியமாக வாழணும், இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சேன்னு வச்சுக்கிங்களா, இதன் வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்தன்னு வச்சுக்க, நீ குப்பையில் இருக்கிற உன்னை கோபுரத்தில் எடுத்துமே உட்கார வைப்பார், நீ கீழாக இருக்கிற உன்னை மேலிடத்துல கொண்டு போய் வைப்பார், நீ யாரும் மதிக்காத உன்னை மதிக்கும்படி கொண்டு போய் வைப்பார், நீ யாரும் சீண்டாத உன்னை பெரிய ஆளாக மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கொண்டு போய் வைப்பார். இதை விட்டுட்டு நாம் வந்து சபையில் முன்ன உக்காரணும், ஆலயத்தில் முன் பெஞ்சில் உக்காரணும், முன் சீட்டில் உக்காரணும் அப்படின்னு பிரயாசப்படுறாங்க பத்தியா, இது கூடாத காரியங்க, இது பொறாமையின் ஆவி. அப்போது அவங்கள ஒரு பிரச்சனை பண்ணி முன்ன உட்காரவே விடாமல் அவங்கள தேத்தியே விட்டாங்க. பாருங்க, நம்ம ஆட்கள் எதில் முக்கியத்துவம் தராங்கன்னா, நம்மளை 4 பேர் மதிக்கணும், நாம தான் பெரிய ஆளாக மற்றவங்க கண் முன்னே நிற்கணும், நாம தான் முதல் ஆளாக நிற்கணும், நாம தான் பெரிய ஆளாக, எனக்கு இன்னாத உரிமை என்ன அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சபையில் இருக்கிறவங்க பாராட்டட்டும், அந்த விசுவாசிங்களுக்கு சரி ஏதோ தெரியாத சொல்கிறாங்க. ஆனால் சபையில் இருக்கிற ஒரு சபை போதகருடைய மனைவிக்கே அந்த எண்ணம் வருது, நான் தானே மனைவி, நான் பின்னாடி உட்காந்துங்கிறனே, என்னை முன்ன உட்கார வைக்காம அடுத்த சபையில இருந்து வந்தவங்கள போய் முன்ன உட்கார வச்சுட்டாங்களே, எப்படி அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி சபையிலேயே பிரச்சனையை உருவாக்கி அந்த சபைக்கு மறுபடியும் அவர் வராத மாதிரிக்கே பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவராகி தெய்வம் மனுஷனை பார்த்து என்ன விரும்புகிறாருன்னா, எனக்கு பிரியமாக வாழ மாட்டாங்களா, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ள மாட்டாங்களா, என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, நாம் முன்ன வந்து உலகத்துக்குடைய காரியத்தில் அவன் கார் வாங்கிட்டான், நாம் கார் வாங்கணும், அவன் வீடு கட்டிட்டான், நாம் வீடு கட்டிடணும், அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டான், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல, அவன் பணக்காரனாக ஆயிட்டான், நான் இன்னும் அப்படியே கிடக்கிறேன், அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, இப்படி மற்றவனை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாதுங்க. அந்த பொறாமப்படக்கூடாது. அவன் என்ன போய் முன்னே உக்காந்துட்டான், அப்போ நான் எங்கே உக்காந்து கிடக்கிறேன், இந்த பொறாமலாம் கிடையாது. ஏங்க, நீ மனுஷனை பார்க்கக்கூடாதுங்க, கர்த்தரை பாருங்க, அவரு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எப்படி உன்னை மேலாக்குவார், நீ வந்து அவருக்கு பிரியமாக இந்த சட்டத்தினுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கும்போது அவர் உன்னை மேலாக்க போகிறாரு. நீங்கள் கீழே உட்காந்து கிடக்கிறவங்க உன்னை எடுத்து போய் மேலே வைக்க போகிறாரு. கர்த்தர் ஒருவனை உயர்த்தினால் ஒழிய எந்த மனிதனாலும் நீ உயர முடியாதுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு போய் மேலான இடத்துல உட்கார வச்சா மட்டும்தான் உன்னால் உட்கார முடியுமே தவிர, மனுஷன் பார்த்து உன்னை மேலான இடத்துலையும் உட்கார வைக்க முடியாது, உன்னை மேன்மையான வாழ்க்கையும் வாழ வைக்க முடியாது. உன்னால் மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா கர்த்தர் சித்தம் வச்சாதான், கர்த்தர் திட்டம் வச்சாதான். ஆனால் உன்னால் மேன்மையான வாழ்க்கைக்கு போகணும்னா, மேன்மையான வாழ்க்கை வாழணும்னா அவருடைய சித்தம் நடக்கணும். நீ அவருடைய சித்தத்துக்கு வாழ்ந்தாதான் அவருடைய சித்தத்துக்கு உன்னை மாற்றுவார். நீ அவருடைய சித்தத்துக்கு வாழாம நீ அவருடைய சித்தத்துக்கு போக முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பழைய ஏற்பாடு காலத்துல பிதா வார்த்தையா இருந்தாரு, புதிய ஏற்பாடு காலத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழணும்னு நம்மளை ரோல் மாடலா வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அவர் வரப்போறாரு. இப்போ நமக்கு யார் தான் துணைனா, பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு துணையா இருக்கிறார். தனிமையா இல்லை, உங்களுக்கு நான் தேற்றரவாளனை கொடுத்துட்டு போறேன். அப்போ நம்மளை ஆற்றத்தும் நம்மளை தேற்றரவாளனாகி பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பூமியில நம்ம வாழும்போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு வாழணும். அவர் எப்படி அந்த வேதம் மறுபடியும் சொல்லுது பாருங்களேன், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நாம ஒரு காரியத்தை பேசும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு போதிக்கணுங்க.
பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய மகனை இன்னொரு மகன் ஸ்கூலில் அடிச்சுட்டானான். அப்போ அந்த அடிச்சுட்டு போய் அவங்க மகனுடைய அந்த அடித்த மகன் போய் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார். அடிவாங்கின மகன் வந்து ஊழியக்காரனுடைய மகன். அப்போ அந்த ஊழியக்காரன் போனார். அந்த அடித்து போட்ட அந்த பையனுடைய அப்பனும் வந்தாங்க. இப்போ 2 அப்பனில் அவர் வந்து நாம் புள்ள தான் அடித்தான் அப்படின்றது இல்லாமல் அவர் என்ன எப்படி என் புள்ளக்கிட்ட சண்டைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அவரு சண்டை போடுறாரு. இந்த அடியை வாங்கின மகன் வந்து ஊழியக்காரருடைய மகன் எப்படி அடி வாங்கினானோ எப்படி அவர் அப்படியே நின்று அமைதியாக இருந்துட்டு வந்துட்டாராம். என் மகன் அடி வாங்கினானும் பரவாயில்ல, நான் திருப்பி அடிக்க மாட்டேன், நான் திருப்பி பேச மாட்டேன், கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு திரும்பி வந்துட்டார். அப்போது நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அது மாதிரி ஏன் அவர் அந்த அமைதியாக இருந்தார்னா, உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறாராம், மகனே நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஒன்றும் பேசாத. அப்படியே உச்சி கட்டைக்கு அவருக்கு கோபம் ஏறுதான், உச்சி தலைக்கு ஏறுதான், தன் மகனை அடிச்சு போட்டாங்களேன்னு சொல்லி. அந்த உச்சி கட்டத்துக்கு ஏறும்போது ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறாராம், அந்த மகனே நீ எதுவும் பேசாத, எதுவும் பேசாத, எதுவும் பேசாதன்னு சொல்லி. அப்படியே அமைதியாக இருந்துட்டு அந்த அடி வாங்கின மகனை கூட்டின்னு அமைதியாக வந்துட்டாராம். அந்த இடத்துல அவர் வாய் திறந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் தடியில் சண்டை ஆயிருக்கும். அப்போது இவர் வந்து கர்த்தருடைய பிள்ளை, அவங்க வந்து கர்த்தரை அறியாதவங்க. கர்த்தரை அறியாதவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்க. அடிப்பாங்க, உதைப்பாங்க, பொறாம கொள்வாங்க, பொச்சிறு படைப்பாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. சூனியக்காரங்கிட்ட போய் சூனியம் வைப்பாங்க, கூலிப்படையை வச்சு கொள்ளுவாங்க, என்ன ஒன்றாலும் நடக்குங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப பக்குவமாக பரிசுத்த ஆவியானவரை கையில் வச்சுக்கின்னு நம்ம கையாடல் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆவியானவரே நான் என்ன பண்ணணும், நான் எப்படி இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவராண்ட ஆலோசனை கேட்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா, பழுதற்ற பலியாக தேவன் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் பழுதற்ற பலியாக. கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் வாயாலையும் பாவம் செய்யலை, கிரியைகளினாலையும் பாவம் செய்யலை, சரீரத்தாலையும் பாவம் செய்யலை, உள்ளான அளவிலையும் அவர் பாவம் செய்யலைங்க. பிதாவுக்கு அடக்க ஒடக்கமாக பயந்து இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார். அதே போல தம்மை தாமே பழுதற்ற பலியாக, பழுதற்றனா குற்றம் இல்லாத, குறை இல்லாமல், கரை இல்லாமல், பாவம் இல்லாமல் பரிசுத்தமான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். தேவனுக்கு அவரை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவன் பிதாவுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, மனசாட்சி, அந்த மனசாட்சி தாங்க பரிசுத்த ஆவியானவர். மனசுல பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து நம்மளை பேச வைப்பார். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. இந்த பேச்சில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது? பேச்சில் தாங்க பாவம் இருக்குது. நீ வித்தியாசமாக பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு தூரம் போயிடுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு அடங்கி ஒடுங்கி அவருக்கு பிரியமாக பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார், ஆலோசனை சொல்வார். இப்படி பேசு, இப்படி பேசாத, இப்படி பேசு, இப்படி பேசாதன்னு ஆலோசனை சொல்வார். பிசாசம் அங்கே இருப்பான், அவன் தூண்டி விடுவான். அப்போ அவனுக்கு நம்ம கீழ்ப்படக்கூடாது. முதல்ல இந்த வார்த்தையை வச்சு என்னதான் யோசிக்கிறீங்கன்னா, நமக்கு முதல்ல சகிப்புத்தன்மை வேணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு சகிப்புத்தன்மை இல்லைனா பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட வாசம் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவங்ககிட்ட வாசம் பண்ணலைன்னா அவன் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்காது, எதுவுமே நடக்காதுங்க, எந்த நன்மையும் நடக்காது. அதாவது சுத்த மனசாட்சியை செத்த கிரியைகள் அற, சுத்த மனசாட்சியோடு, மனசாட்சிக்கு பயப்படணுங்க. இப்போ பஸ்ஸில் போகிற ஒருத்தர் காலை மெரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, நாங்க அப்படி கண்ணா தெரியல உனக்கு, காலை மெரிச்சிட்டு போற அப்படின்னு கேட்பாங்க கிறிஸ்துவங்க. இது கிறிஸ்துவங்க கேட்கலாமா? அவன் தெரிஞ்சு மெரிச்சானோ தெரியாதுமா. இந்த இடத்துல சகிப்புத்தன்மை வேணும். இந்த இடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தணும். என்னடா நம்ம காலை மெரிச்சோம், வாய் திறக்காதே போறாங்க, மற்றவன் பார்க்குறான் பாரு, ஆமாம் ஐயோ இவ்வளோ காலை மெரிச்சு ரத்தமே வருது, அவன் பாட்டுக்குன்னு போகிறான் அப்படின்றது மற்றவன் பார்க்குறான் பாரு, அவனுக்கு அது சாட்சி.
அப்போ அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம பொருளை ஒருத்தன் திருடிட்டான், அவன் தான் திருநான்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு எடுத்துக்காட்டே சொல்றேன்னா, உங்க வீட்டில் ஒரு வாழை மரம் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த வாழை கோலையை ஒருத்தன் வெட்டி முட்டான், தெரியாத திருடின்னு போயிட்டான். அப்ப என்ன பண்ணுவ? அவன் திருடின்னு போகும்போது அப்போ அவனுக்கு தான் திருநான்னு நீ தெரிஞ்ச பிறகு அவன் வீட்டில் போய் அடிப்பியா, சண்டை போடுவியா, திட்டுவியா, பேசுவியா? பேசக்கூடாதுங்க. பேச்சில் பயங்கர பாவம் இருக்குதுங்க. நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு அன்புள்ள வார்த்தையாக, அடுத்தவங்களை நேசிக்கிற வார்த்தையா, அடுத்தவங்க மேலே பாசத்தை காட்டுகிற வார்த்தையா அப்படி இருக்கணும். நம்ம பேச்சு வித்தியாசமா. அதுதான் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம இதுதான் ஊழியம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா தேவன் பார்த்து என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுதாங்க ஊழியம். ஊழியனா நிறைய ஊழியக்காரங்க ஆரோனை போல அழைச்சி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நாமெல்லாம் விசுவாசிங்களாம் எப்படி ஊழியம் செய்யணும்? அவங்களுடைய தாழ்மை, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவுடை, இதுதாங்க ஊழியம். ஊழியத்திற்கு உங்கள் மனசாட்சியை சேர்த்த கிரியைகள். அப்போ நம்ம மனசாட்சிக்கு கிரியைகள் எப்படி இருக்குதுன்னா செத்து போய் கிடக்குது. இன்றைக்கு எப்படி இருக்குது? மனசாட்சியே செத்து போய் இருக்குது. அவன் வெட்டினானா வெட்டிடணும், அவன் சண்டை போட்டானா சண்டை போடணும், அவன் பேசினானா திருப்பி பேசிடணும், அவன் அடித்தானா திருப்பி அடிச்சிடணும். அப்படி தான் இருக்குது உலகத்தில். குடும்பத்தில் கூட மாமியார் ஒன்று சொல்லிட்டாங்களா திருப்பி மருமக பேசிடணும், புருஷன் ஒன்று சொல்லிட்டானா திருப்பி மனைவி பேசிடணும், மனைவி ஒன்று சொல்லிட்டாளா திருப்பி புருஷன் பேசிடணும். அந்த பேச்சு யார் அடக்க ஒடுக்கம் பேச்சுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ இந்த வாயை முதல்ல அடக்கணுங்க. வாயினுடைய வார்த்தை எவ்வளவு அடக்கி நம்ம வாழ்கிறோமோ, தூஷணமான வார்த்தை நம்ம வாயில் புறப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாது, தூஷண வார்த்தை புறப்படக்கூடாது. உன்னுடையதை எதை எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம், உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு விட்டு விடுன்றாரு. அப்போ நம்ம பொருளை எடுத்துக்கிட்டா கூட நம்ம விட்டு கொடுக்கணும். இதாங்க கிறிஸ்துவங்க. கர்த்தர் ஒரு பொருளை நமக்கு தராமல் எது மூலியம் நம்மளுக்கு எந்த பொருளும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ கிடைச்சது ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கிறோம். கர்த்தாவே உனக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து அவர்களுக்குள்ள வாசம் பண்ணலை, ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை. அதனால அந்த வார்த்தை சொல்ல. யாரோடு கூட ஆவியானவர் இருக்கிறாரோ, யாரோருடைய இருதயத்தில் ஆவியானவர் இருக்கிறாரோ, மனசாட்சிக்கு யார் பயந்து வாழறாங்களோ அவங்கெல்லாம் இப்படி செய்ய முடியும். அப்படி இல்லாதவங்க தாறுமாறாக பேசுவாங்க, தாறுமாறாக கோபப்படுவாங்க. கோபப்படுறவங்க, கிறிஸ்துவங்க கோபப்பட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். எரிச்சல் அடைகிறாங்கன்னா ஆவியானவர் அவங்க கூட இல்லை. சண்டை போடுறாங்கன்னா ஆவியானவர் கூட இல்லை. வித்தியாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னா ஆவியானவர் அவங்க கூட இல்லை. எரிச்சல் அடைகிறாங்கன்னா ஆவியானவர் அவங்க கூட இல்லை. குடும்பத்தில் ஒரு குட்டி பரலோகம் வரை அமைதி இருக்கணும், குடும்பத்தில் சாந்த குணம் இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும்? விட்டு கொடுங்க. யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கெட்டு போக மாட்டாங்க, யார் கெட்டு போகிறாங்களோ அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், ஒரு திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், ஒரு கடன் அடையணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோ. அப்போது ஆண்டவர் பார்ப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அந்த கூட என்ன பண்ணுவார்னா, இவங்க எப்படிப்பட்ட நபர்ன்றத பிதாவிடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் ஜெபம் போவோம். அப்போ ரெக்கமெண்டேஷன் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார். அப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணால் அவரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நாம் அவருக்கு பிரியமாக செயல்படணும், பிரியமான வார்த்தைகள் இருக்கணும். இந்த வார்த்தைன்றது மிக முக்கியம். அதாவது போர்டில் ஏதாவது எழுதிட்டோம்னு வச்சுக்கேன், அதை நம்ம அழிச்சிடலாம். ஆனால் வார்த்தையை விட்டுட்டோம்னா அழிக்கவே முடியாது. அது பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோய். வார்த்தை பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோய். அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தண்டனை உண்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் கையில் ஞாபக புத்தகம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோட கையில் ஞாபகம் புத்தகம் இருக்குது. அந்த ஞாபக புத்தகத்தில் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமியில் வாழும்போது நீ என்ன பேசின, நீ யாரை பேசின, புருஷனை என்ன பேசின, உன் பிள்ளைய என்ன பேசின, மாமியாரை என்ன பேசின, உன் மனைவியை என்ன பேசின, உன் உடன்பிறப்பை என்ன பேசின, உன் பிள்ளைகளை என்ன பேசின, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசின, உன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசின, வாயில் என்ன வார்த்தை வந்தது அத்தனையும் ஞாபக புத்தகம் எழுதி வைப்பார்.
பரலோகத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ எப்போ கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்? ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, மிக சமீபமா இருக்குது. அந்த வருகையில கணக்கு. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அப்போ உண்மையான கிறிஸ்தவங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் ஏதோ ஒன்று தவறி, மனுஷன் தவறக்கூடியவன், மனுஷன் மண்ணு என்பதை உள்ளங்கையில வரைஞ்சி இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தார் அதை கண்டுக்காத விட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னைத்தானே உணரணும். அடுத்த நிமிஷமே உணர்ந்து, ஐயோ இந்த தவறை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரை நான் இந்த வார்த்தையை தவறி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் போது, அந்த ஞாபக புத்தகத்திலேருந்து ஆவியானவர் மன்னிச்சிட்டாருன்னு வச்சுக்க, உடனே ஞாபக புத்தகத்திலேருந்து என்ன பண்ணுவார், அந்த தவறு செய்யும் போது அதை கிறுக்கி போட்டுருவார். ஆவியானவரே தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அந்த கிறுக்கந்த மறுபடியும் அந்த பெயரை எடுத்து எழுதிடுவார். நீ மன்னிப்பு கேட்கும் போது எழுதுவார், நீ பாவம் செய்யும் போது கிறுக்கி போட்டுருவார். அப்போ ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவம் நீ செஞ்சின்னு வர அப்படின்றது, எத்தனை பாவம் செஞ்சின்னு வரன்றது அவருக்கு தெரியும். அதனால உன்னையும் மறந்துடலாம், அவர் மறக்க மாட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு மிகவும் பயபக்தியா வாழணும்னா ஆவியானவரை பக்கத்திலே வச்சுக்கணும், இருதயத்துல அவரை வச்சுக்கணும். மனசாட்சிக்கு பயப்படுறது தான் ஆவியானவருக்கு பயப்படுறோம். அந்த ஆவியானவருக்கு பயப்படும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபக புத்தகத்தை எழுதுவார். எழுதும்போது நம்ம பேசுகிற வார்த்தைங்களை என்ன பண்ணணும்னா, அவர் எழுதும்போது நம்ம தவறான வார்த்தையை பேசும்போது, ஆவியானவரே நான் தவறான வார்த்தை பேசிட்டேன்னு உன்னை தாழ்த்தி உன் இருதயத்தில் உண்மையாகவே மனம் உடைஞ்சி அவராண்ட மன்னிப்பு கேட்கும்போது அதை என்ன பண்ணுவார், மறுபடியும் கிறுக்கு நேரத்தை உன் பேரை எடுத்து எழுதிடுவாருங்க. இல்லை நீ மன்னிப்பு கேட்காமையே அதை அசால்ட்டாக விட்டுட்டேன்னா அந்த ஜீவ புத்தகத்தில் அந்த பேர் இருக்காது, கிறுக்கி போட்டது தான். நீ என்னைக்கு மன்னிப்பு கேட்குறியோ அதை உனக்கு மறந்துடுவேன். 2 நாள் ஆயிடுச்சுன்னா, 1 நாள் ஆயிடுச்சுன்னா மறந்துடுவேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்பயே மன்னிப்பு கேட்டுடணும். அப்போ தான் அந்த புத்தகத்தில் அந்த பெயர் இருக்கும். கிறுக்கி போட்டுட்டாலும் நீ மன்னிப்பு கேட்ட பிறகு எடுத்து எழுதுவார். நீ மன்னிப்பு அசால்ட்டாக கேட்டால் மன்னிக்க மாட்டார். அதாவது நொறுங்குண்ட இருதயத்தோடு கேட்கணும். நொறுங்குண்ட இருதயத்துக்கோ கேட்கும்போது அதை திருப்பி மன்னிச்சிட்ட பிறகு உன் பெயரை மறுபடியும் ஞாபக புத்தகத்தில் எழுதுவார். இது ஞாபக புத்தகம் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்குது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் இயேசு கிறிஸ்து கையில் இருக்குது. பிதாவுடைய கையில் ஜீவ புத்தகம் இருக்குது. இந்த 3 புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிதாவுடைய கையில் ஜீவ புத்தகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்தில் அவருடைய கையில் இருக்கிறது ஜீவ புத்தகம், பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் இருக்கிறது ஞாபக புத்தகம். இந்த 3 புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, மனசாட்சிக்கு பயந்து வாழும்போது, அப்போ நம்ம பேச்சை குறைப்போம். நம்ம வாயில் பேச்சு ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். பேச்சு ரொம்ப குறைச்சி பேசணும். பேச்சு நம்ம பயபக்தியாக பேசணும். ஒரு வார்த்தை கூட பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நம்ம பேசுகிற பேச்சு மொத்தம் ஆவியானுக்கு விரோதமானது. அப்போ ஞாபக புத்தகத்தில் நம்ம பெயர் கிறுக்கி போடாதபடிக்கு நம்ம வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வார்த்தைகள் பரிசுத்தமாக இல்லைன்னா கிறுக்கி போட்டுருவாரு. நீ அதை மறந்துடுவ, மன்னிப்பு கேட்க மாட்ட. நீ 10 நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்குறனாக்கா இதை மறந்துடுவ. நீ அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்த நிமிஷமே மன்னிப்பு கேளு. ஒருத்தனை சீன்னு சொல்லிட்டானா அப்பயே மன்னிப்பு கேளு. சாரிங்க, என்னை மன்னிச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு. அப்பயே எடுத்து பெயரை என்ன பண்ணுவார், எழுதிடுவார். அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி பயந்து வாழணுன்றத பயபக்தியோடு வாழணும். பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி கீழ்ப்படியணும், அவர் பேச்சு நம்ம பேச்சு ரொம்ப பயபக்தியாக காத்துக்கணுங்க. நம்ம வாயில் வர தூஷண வார்த்தை, கெட்ட வார்த்தை, சண்டை போடுற வார்த்தை, எரிச்சல் அடைகிற வார்த்தை, கோபப்படுற வார்த்தை, ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஐயோ ஆவியானவர் போயிடுவாருன்னு உள்ளத்தில் ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுக்க, வார்த்தைகளுக்கு பயப்படுவேன். உன் உள்ளத்தில் பயம் இல்லைன்னா தாறுமாறாக பேசுவேன். இப்போ நாம் எப்படி இருக்கிறோன்றதை சோதி தரீங்க. அப்போ சோதி தெரிந்து நம்ம பெயர் ஞாபக புத்தகத்தில் இருக்குதுன்ற ஒரு பயபக்தியோடு வாழுங்க. பேச்சை பயபக்தியாக பார்த்து கவனமாக பேசணும். அந்த பேச்சியை நீ எப்படி பேசினா தான் அப்போ உன் பேச்சில் அதாவது ஒரு எரிச்சல் கோபம் படுறனாலுமே இப்போ ஆவியானவர் வெளியே போயிடுவார். அவர் போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அருமையான பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரை. நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறீங்க.
ஆண்டவரே நாங்கள் எதை பேசக்கூடாது, எதை பேசணும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் மண்ணு. ஆண்டவரே, நாங்கள் தவறும் பொழுது அடுத்த நிமிஷமே இடத்துல மன்னிப்பு கேட்கும்போது எங்களை மன்னித்து உடைய ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயரை எழுதி வச்சிடுங்கப்பா. எங்களை கிறுக்கி போட்டுட்டீங்கன்னா நாங்கள் பரலோகம் வர முடியாதே, எங்களை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வார்த்தைகள் பேசியிருந்தாலும், என்ன தூஷணங்கள் பேசியிருந்தாலும், என்ன சாபங்களான வார்த்தைகளை விட்டு இருந்தாலும், ஆண்டவரே அப்பா, அந்த நியாயக்கேடான வார்த்தைகளுக்கு ஒரு மன்னிப்பு தந்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த வேலையில் கூட இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஜெயம் கொள்ளுகிறவன் ஆண்டவரே ஜீவகிரீடத்தை பெறுவான். ஆண்டவரே, இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் இந்த பூமியிலே நாங்கள் பயபக்தியாய் பேச எங்களை தகுதிப்படுத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா பொறுப்படுங்க. இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.